மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படிங்கிறது தான் பழமொழி. ஆனா அந்த தலைவலி வரும்போது என்ன செய்தால் தலைவலி தீரும் அப்படின்னு போராட்டம் இருக்கே, அந்த தலைவலியை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? தலைவலியில் நிறைய வகைகள் இருக்கிறத பார்க்கிறோம். முன்புறமாக தலையில் ஏற்படுகின்ற வலி, கண்ணுக்கு மேலே தலையில் ஏற்படுகின்ற வலி, நம்முடைய நெற்றி பொட்டுக்கு நடுவில் ஏற்படுகின்ற வலி, தலைக்கு மேல்புறம், தலைக்கு பின்புறம், கழுத்துக்கு மேல்புறம், பக்கவாட்டுகளில் பரவுகின்ற தலைவலின்னு விதவிதமான தலைவலிகள். அது கூடவே ஒற்றை தலைவலி. சொன்னா நம்ம வலியுடைய தீவிரம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற நோய்கள்ல இந்த ஒற்றை தலைவலி ஒரு பெரிய நோயா இருக்கிறத பார்க்கிறோம். தலைவலிங்கிறது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட தலைவலி எந்தெந்த நிலையில் நமக்கு ஏற்படலாம்? ஒருத்தருக்கு தலைவலி ஏற்படுதுன்னா அதை வெறும் தலைவலியா மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அது வேறு என்ன சிரமங்களுடைய அறிகுறிகளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தலைவலி வருவதற்கான காரணமாக நமக்கு இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம். யாருக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கோ, முறையா மருந்துகள் சாப்பிட்டு நோய் கட்டுப்படலை, இல்லை நமக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னே தெரியல, நமக்கு ஏற்படக்கூடிய முதல் சிரமம் எது? தலைவலி தான். அன்கண்ட்ரோல்டு ஹெட்ஏக், குறிப்பாக இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற தலைவலியும், காலை தூங்கி எழுந்த பிறகு ஏற்படுகின்ற தலைவலியும், உணவுக்கு பின்பு ஏற்படுகின்ற தலைவலிக்கும் நம்முடைய உயர் இரத்த அழுத்தத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. இதை கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்கணும். ரெண்டாவது, சைனஸ் நோயினால் ஏற்படுகின்ற தலைவலி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைவலியில 160 பேருக்கு ஏற்படுகின்ற தலைவலி சைனஸ் நோயினால் ஏற்படக்கூடியது தான். எப்பெல்லாம் சைனஸ் செல்லக்கூடிய பாதைகள்ல அடைப்போ அல்லது சைனஸ் பாதைகள்ல சுருக்கங்களோ ஏற்படுதோ, தொற்றுக்கள் ஏற்படுதோ, ஒவ்வாமை ஏற்படுதோ, உள்ளே இருக்கக்கூடிய நீர் வெளியில் வர முடியாத அளவுக்கு அடைப்புகள் ஏற்படுதோ, உடனே நம்ம உடம்புல ஏற்படுகின்ற சிரமம் தான் இந்த சைனஸ் நோயினால் ஏற்படுகின்ற தலைவலின்னு சொல்லக்கூடிய கடுமையான தலைவலியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு அஜீரணத்தால் ஏற்படுகின்ற மலச்சிக்கலால் ஏற்படுகின்ற தலைவலி. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு வயிறு பசிக்குது, நம்ம சாப்பிட முடியல, உடனே தலைவலி வரும். இல்லை 2 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல வீட்டில் மட்டன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு, 6 இட்லி சாப்பிட்றோம், ஏண்டா சாப்பிட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு தலைவலி வந்து விடுவதை பார்க்கிறோம். நான்காவது, பித்தப்பை கற்கள் நமக்கு இருக்கும்போது செரிமானம் எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம உணவை சாப்பிட்றோம். ஒரு பிரியாணி ஆசைப்பட்டு ஒரு திருமணத்துக்கு போறோம், மட்டன் பிரியாணி சாப்பிட்றோம், வந்த உடனே பார்த்தீங்கன்னா தலைவலி பிச்சு எடுத்துறத பார்க்க முடியும். அந்த உள்ள இருக்க சாப்பாடை கையை விட்டு வாந்தி எடுத்து உள்ள இருக்கக்கூடிய பித்த நீரெல்லாம் வெளியில போன பிறகுதான் அந்த தலைவலி தீருமே தவிர என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் தலைவலி தீராது. ஒற்றை தலைவலி போலவே மாதவிலக்கு காலங்கள்ல மட்டும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற தலைவலி, அந்த 5 நாளைக்கு மட்டும்தான் தலைவலி இருக்கும். மற்ற எந்த நாட்கள்லயும் அவர்களுக்கு தலைவலி சிரமம் இருக்கவே இருக்காது, அவ்வளவு தெளிவா இருப்பாங்க. ஆனா அந்த 5 நாள் அந்த தலைவலியின் காரணமாகவே யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா கூட கடுமையாக கத்தி சண்டை போடக்கூடிய அளவுக்கு மனம் மாறி இருக்கிறத பார்க்க முடியும். அது இந்த மாதவிலக்கு காலங்கள்ல மட்டும் ஏற்படுகின்ற இரத்த சோகையினால் ஏற்படுகின்ற தலைவலி. இது எல்லாத்துக்கும் மேல வரக்கூடிய மற்றும் ஒரு தலைவலி தான் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தலைவலி, பதட்டத்தால் ஏற்படுகின்ற தலைவலி. நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடு, மனம் சார்ந்த செயல்பாடுகளை நிர்ணயிக்கிறது. மூலாதார சக்கரம் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க உறுதித்தன்மை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே மூலாதார சக்கரத்தை சார்ந்தது. சுவாதிஷ்டான சக்கரம் உங்களோட சந்தேக குணத்தோடு தொடர்புடையது. மணிப்பூரக சக்கரம் உங்களுடைய தன்னம்பிக்கையோட தொடர்புடையது. அநாகத சக்கரம் உங்களுடைய அன்பு, உண்மைத்தன்மையோடு தொடர்புடையது. விஷுத்தி சக்கரம் உங்களுடைய பேசும் திறன் மற்றும் சொல்லுகின்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய இனிமை சார்ந்தது. ஆக்ஞா சக்கரம் எப்பொழுதுமே நேர்மறை வார்த்தைகளோடு தொடர்புடையது. சஹஸ்ரஹார சக்கரம் இன்றைக்கு நல்ல இறைத்தன்மையோடு, இவர் சொன்னா பழிச்சிரும் நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சஹஸ்ரஹார சக்கரத்தோடு தொடர்புடையது. இதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா மனதோடு தொடர்பு இருக்கக்கூடிய 3 சக்கரங்களுடைய சக்திகளுடைய மாறுபாடு. மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் மற்றும் மணிப்பூரக சக்கரம். இந்த 3 சக்கரத்துடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தலைவலியா இருக்கும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு 10 வருஷமா தலைவலி இருக்கு, 20 வருஷமா தலைவலி இருக்கு, நான் இந்த டாக்டர் கிட்ட போறேன், அந்த டாக்டர் கிட்ட போறேன், என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம். ஆனா நம்ம தலைவலி தீரவே தீராது. என்ன காரணம்னா
உடலாக இருந்து, உடலோடு மனதோடு தொடர்புடைய இருக்க தலைவலியாக இருந்து, இது ரெண்டுமே மாறி போய் உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சார்ந்த தலைவலியாக அது மாறும்போது நீங்க தலைவலிக்கு இறைவனே வந்து மருந்து கொடுத்தா கூட அது சரியாகாது. எதற்காக இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, இன்றைக்கு தலைவலி எப்பொழுதாவது வருபவர்களுக்கு இது வந்து ஒரு மாத்திரை சார்ந்த விஷயம், சின்ன விஷயம், பெருசு இல்லை. ஆனா தினசரி இந்த தலைவலியோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நரகம்ங்கிறது இறப்புக்கு பிறகு கிடையாது, இப்பொழுதே நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன்ற அளவுக்கு தலைவலி இருக்கும். சாதாரணமா நம்ம வந்து வீட்டுல படுத்திருக்கோம், ஒரு பாப்பா வந்து ஒரு மொபைல் இல்ல ஒரு மொபைல் ரிங் டோன் டங்குன்னு அடிக்கும் போது சுருக்குன்னு எழுந்துப்போம். ஆனா தலைவலியோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா, இனிமையா அம்மான்னு ஒரு குழந்தை கூப்பிட்டா கூட பெரிய சுத்தியல் எடுத்து தலையில அடிக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியோடு ஏற்படுகின்ற அந்த வலிகள் இருக்கு பாருங்க, இதை வார்த்தைகளால் நம்மால் விவரிக்கவே முடியாது. அவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தலைவலியோட வகைகளை பார்த்தோம், காரணங்களை பார்த்தோம். தீராத தலைவலி, நாட்பட்ட தலைவலி எப்படி சார் குணமாக்குறது? 5 அழகான வழிகள் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் வழி, தலைவலி வரக்கூடாதுன்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் தலைவலியோட போராடி கொண்டிருக்கிறீர்களோ, உணவுல நாச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளையும் நல்லா மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும், உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தையும், நேரத்திற்கு உணவு சாப்பிடுகின்ற பழக்கத்தையும் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தலைவலி சிரமம் வரவே வராது. எவ்வளவு நாட்பட்ட தலைவலியா இருந்தாலும் முதல்ல உணவுல இருந்து ஆரம்பிங்க. டைம்லி ஃபுட், மென்று சாப்பிட்றது, எண்ணெய் பசை அதிகமா இல்லாத உணவு, காரம் இல்லாத உணவு, புளிப்பு இல்லாத உணவு, இந்த மாதிரி உணவு முறைகளோடு நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கத்தோடு மலச்சிக்கல் அற்ற ஒரு உணவு முறைக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்க தலைவலி மருந்தே இல்லாம 50% குணமாகிறத பார்க்கலாம். ரெண்டாவது, தூக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நைட்டு 11 மணிக்கு தான் படுக்கைக்கே போவோம், தூங்குறதுக்கே 4 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இந்த நைட்டு 11 மணிக்கு படுக்கைக்கு போய் தூங்குற நேரத்துல மொபைல் எடுத்து இருட்டுல வச்சு அந்த வெளிச்சத்துல மொபைல் பாக்குறோம் பாருங்க, இதுவே தலைவலிக்கு ரொம்ப பெரிய காரணம். அப்ப இரவு நேரங்கள்ல தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போலவே இரவு நேரங்கள்ல குறைந்தது 10 மணிக்கு மேல எந்த மொபைல் போனையும் யூஸ் பண்ணாம எல்லாத்தையும் சைலண்ட்ல போட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது. மூன்றாவது, அமிலத்தன்மையோடு இருக்கக்கூடிய உணவுகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே நமக்கு பித்தத்துடைய தாக்கம் குறையும், அப்ப தலைவலியுடைய சிரமம் குறையும். சார் இதெல்லாம் நான் பண்றேன், எனக்கு ரெமிடியா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, ஜீரக கஷாயம். ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுங்க, இந்த 1 லிட்டர் தண்ணியில 20 கிராம் அளவுக்கு ஜீரகத்தை போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 1/2 லிட்டரா சுண்ட வச்சிருங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சீரக கஷாயத்தை ஒரு பிளாஸ்க்ல போட்டு வச்சிருங்க. எவ்ரி 4 hours ஒன்ஸ், 6 AM, 10 AM, 2 PM, 6 PM, 10 PM, 5 வேளை அந்த 100 மில்லி ஜீரக கஷாயத்தை எடுத்து அதுல ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு, 10 சொட்டு தேனை கலந்து சூடா ஒரு டீ மாதிரி குடி. தலைவலி மாத்திரை போட்டா கூட தலைவலி குறையாது, ஆனா அந்த ஜீரக கஷாயத்தை சாப்பிட்டா தலைவலி குறையறத நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை குறைத்து பித்தத்தால் ஏற்படுகின்ற தலைவலியை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுனா சீரக கஷாயம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் தலைவலி இருக்கு, நான் வந்து எலுமிச்சை சாறு போட்டு குடிச்சா உடனே எனக்கு தலைவலி அதிகமாயிரும், கோல்டு அதிகமாயிரும்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 10 சொட்டு 10 சொட்டு எலுமிச்சை சாறை சீரக கஷாயத்துல போட்டு நீங்க குடிக்கும் போது அவ்வளவு அழகாக உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த காரணிகள் குறைந்து கழுத்திலிருந்து தலைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு சீராகி அதனால் ஏற்படுகின்ற தலைவலியும் உமட்டலும் வாந்தியும் மிகப்பெரிய அளவில் நின்று போய் விடுவதை பார்க்க முடியும். குறிப்பா அடிக்கடி ஒற்றை தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும், அதைவிட குறிப்பா மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த ஜீரக கஷாயம் 1 லிட்டர் தண்ணி, 20 கிராம் ஜீரகம் கொதிக்க வைத்து 1/2 லிட்டரா குறைச்சி வடிகட்டி பிளாஸ்க்ல போட்டு வச்சுட்டு அந்த ஜீரக கஷாயத்துல சிறிதளவு எலுமிச்சை சாறையும் சிறிதளவு 10 சொட்டு தேனையும் கலந்து சாப்பிட்டாலே போதும். மிகப்பெரிய அளவுல உடல்ல அந்த பித்தத்துடைய காரணிகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடையிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க, வேற என்ன நான் பண்ண முடியும்? வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணுங்க. இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது
வாதம் பித்தம் கபம்னு சொல்லக்கூடிய உடல்ல அடைத்து இருக்கக்கூடிய இரத்த ஓட்ட விகிதத்தை சீராக்கி, பித்தம் சுரக்கக்கூடிய அளவுகளை சீராக்கி, தசைகள்ல, தசை நார்கள்ல, கழுத்துகள்ல, எலும்புகள்ல இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைத்து, உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் நீக்கி உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை சுத்திகரிப்புக்குத்தான் டீடாக்ஸ்ன்னு பேரு. எப்படி டீடாக்ஸ் பண்ணும்? முதல்ல நம்ம உடம்பு வாதமா பித்தமா கபமா அப்படிங்கிற நம்ம நாடி பரிசோதனை செய்யும். அதன் பிறகு வாத உடம்புக்கென்று உள்ள மருந்து, பித்த உடம்புக்கென்று உள்ள மருந்து, கப உடம்புக்கென்று உள்ள மருந்து முறையா அதை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற மாதிரி நீங்க எடுத்து முதல் நாள் 30 மில்லி, அடுத்த நாள் 45 மில்லி, அடுத்த நாள் 60 மில்லி, அடுத்த நாள் 75 மில்லி, அடுத்த நாள் 90 மில்லி, கடைசி 6ஆம் நாள் 105 மில்லி சாப்பிட்டு 7வது நாள் காலை பேதிக்கு மருந்தெடுக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியை நம்ம செஞ்சாலே உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியில போக ஆரம்பிச்சதுனாலே இந்த தலைவலி நோய் தீர்ந்து போய் விடுவதை பார்க்க முடியும். 20 வருடம் 30 வருடம் ஒற்றை தலைவலியால் அவதிப்படுபவர்களும் அடிக்கடி ஏற்படுகின்ற தலைவலி நோய்க்காக மருந்து மாத்திரைகளை தேடிக்கொண்டிருப்பவர்களும் யாராக இருந்தாலுமே முறையாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்மால் செய்ய முடியும்னா இந்த தலைவலி சார்ந்த சிரமங்கள்ல இருந்து முழுமையாக குணமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ரொம்ப சுலபம் சார், இதெல்லாம் கஷ்டம் சார், என்னால செய்யவே முடியாது சார், எனக்கு சிம்பிளா ரெமெடி சொல்லுங்க சார். சினிட் மாத்திரைகள். பொதுவா அந்த சினிட் மாத்திரைகளை போல ரொம்ப வேகமா தலைவலியையும் ஒற்றை தலைவலியையும் குணப்படுத்த ஏதேனும் ஒரு தீர்வு இருக்காங்கிறது கேள்விக்குறிதான். இந்த சினிட் மாத்திரைகள் சைனசைட்டிஸ் சொல்லக்கூடிய நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், மூக்கில் இருக்கக்கூடிய தசை அடைப்பால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், மூக்கில் இருக்கக்கூடிய தசை வளர்ச்சியினால் காற்று உடலுக்குள் செல்லுவது தடைபடுவதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், கழுத்திலிருந்து மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய தேவையற்ற இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் முதல் கொண்டு நாட்பட்டு தீராமல் இருக்கக்கூடிய கடுமையான தலைவலி சார்ந்த சிரமங்கள் வரை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சினெட் மாத்திரைகளை தான். இதை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது தலைவலி சார்ந்த காரணிகள் உடலிலிருந்து குறைவதும், தேவையற்ற பித்த மிகுதி சார்ந்த காரணிகள் உடலிலிருந்து குறைவதும், படிப்படியாக இந்த தலைவலி எனக்கு தலைவலி இருந்ததான் கேட்கக்கூடிய அளவுல நம்ம தலைவலி குறைந்து கொண்டே வருவதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த தலைவலி நோய் தீர்வது அப்படிங்கிறது வெறும் மாத்திரையை கொண்டோ மருந்தை கொண்டோ நடப்பது கிடையாது. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளுடைய நீக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வேகமாக உடலை விட்டு வெளியேற்றி குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது உடல் கழிவு நீக்கம் செய்கின்ற சிகிச்சையை நம்மால் செய்து கொள்ள முடியுமே ஆயின் தலைவலி, நாட்பட்ட தலைவலி சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியம்தான். உணவிலிருந்து ஆரம்பிங்க. உணவு, நீர், பிராணாயாம பயிற்சிகள், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம் மற்றும் தூக்கம்னு சொல்லக்கூடிய இந்த 7 காரணிகளை உள்ளடக்கி நம்முடைய வாழ்வியல் முறையை சீரமைத்து வருடத்திற்கு ஒரு முறை உடல் கழிவு நீக்கத்திற்கான முறையான முயற்சிகளை எடுத்து அது கூட சினிட் மாத்திரைகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே போதும், எவ்வளவு நாட்பட்ட தலைவலியாக இருந்தாலும் வேகமாக குணமாகி விடுவதை பார்க்க முடியும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.